Hi, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோ எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா நியூபார்ன் பேபிக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இம்பார்ட்டன்ட்டா தேவைப்படும்ங்கறத பத்தி தான். முன்னாடிலாம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம பேபிக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குவோம். பட் இப்போ வந்துட்டு நேரமே ஹாஸ்பிட்டல் பேக் ரெடி பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு 8 months இருக்கும்போதே பேபிக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறமா அயர்ன் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஹாஸ்பிட்டல்லையுமே அதை தான் சஜஸ்ட் பண்ணுறாங்க. எனக்கு இப்போ 9 months ஆகுறதுனால என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு 1 yearக்குள்ளே நியூமாம் ஆனவங்க கிட்ட கேட்டு அவங்க பெஸ்ட்டுன்னு சொன்ன கொஞ்சம் ப்ராடக்ட்ஸில் எனக்கு தேவையானதை மட்டும் நான் வாங்கியிருக்கேன். என்ன மாதிரி நியூமாமா ஆக போகிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சதை இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் பேபிக்கு என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன ப்ராடக்ட் பேபிக்கு வேண்டி வாங்கியிருக்கேன்னா பேபியோட ட்ரெஸ்ஸஸ் தான். இதில் வந்துட்டு 2 டைப்பான கிளாத் மெட்டீரியல் இருக்குது. ஒன்று வந்து ஃபுல் காட்டன் மெட்டீரியல், இது வந்து ஃபுல் காட்டன் மெட்டீரியல். நான் இதுவும் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா பனியன் வித் காட்டன், இதில் டிஃப்ரெண்ட் கலர் வருது. ஃபுல் ஒயிட் ஒன்று நான் வாங்கியிருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம பேபிக்கு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல் ஒயிட் ஒன்று வாங்கியிருக்கேன். அப்புறமா டிஃப்ரெண்ட் கலர் இருக்குது, டிஃப்ரெண்ட் டிசைன்ஸும் இதில் இருக்குது. இதில் எது தேவையோ அது வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேபி வந்து ஃபுல் கவர் ஆகிறது மாதிரி ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு ஜம்ப் ஷூட் வாங்கியிருக்கேன். இதில் நான் வந்து 2 நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா பேபிக்கு வந்து எப்படியும் குளிராக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஃபுல் கவராக இருக்கிற மாதிரி இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நைட்லேலாம் நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அதனால் இதை வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் வந்துட்டு நம்ம தாத்தா அப்பாவோட காட்டன் வேஷ்டி இருக்குல்ல, அதுதான் நம்ம வந்துட்டு கட் பண்ணி பேபிக்கு வேண்டி நாப்பீஸாக யூஸ் பண்ணுவோம். எனக்கு அது கிடைக்காததுனால நான் வந்துட்டு காட்டன்லேயே வந்துட்டு ரன்னிங் மெட்டீரியல் வாங்கியிருக்கேன். இதை வந்து கட் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் இப்போ வந்துட்டு நமக்கு ரெடிமேடாகவும் நாப்பீஸ் கிடைக்குது இந்த மாதிரி. இது வேணும்னா இது கூட நம்ம வாங்கிக்கலாம். இதில் பிளெயின் கூட கிடைக்குது இந்த மாதிரி. நான் இதுவும் வாங்கி வச்சுருக்கேன். அடுத்தது பேபிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுறது டயப்பர். நான் வந்து பேம்பஸோட பேபி ட்ரை வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்மால் சைஸு கிடைக்கும். நியூபார்ன் பேபிக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்மால் சைஸு கிடைக்கும். நான் இது தான் வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு நம்ம வந்துட்டு நைட்டில் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்ம வீட்டுக்கு போகிறோன்னா இது நமக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். பட் இது எப்போவுமே யூஸ் பண்ணுறதை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். எப்போவாச்சும் யூஸ் பண்ணுறதுனா இது ஓகே. இதுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, கிளாத் டயப்பர். இப்போ மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்காக இருக்கிறது இதுதான். இதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பேடும் இருக்குது. இப்படி வரும். இதை வந்து நம்ம இங்கே கிளிப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அப்புறமா பேபியோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கே இதை வந்துட்டு இந்த மாதிரி கிளிப் பண்ணியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சூப்பர் பாட்டம்ஸோடது வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு நம்ம வந்துட்டு வாஷ் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 3 hours வந்து அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு வந்து இதை பற்றி கிளியராக தெரில. நான் யூஸ் பண்ணிவிட்டு இதை பற்றி சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன வாங்கியிருக்கேன்னா குயிக் ட்ரை ஷீட்டு. இதில் வந்துட்டு நிறைய சைஸ் இருக்குது. நான் வந்துட்டு ஒரு 2 சைஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு மீடியம் சைஸு, இதை விட கொஞ்சம் பெருசும் வாங்கியிருக்கேன். பெருசு வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா லார்ஜ் அதுவும் வாங்கியிருக்கேன். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பேபி யூரின் போனால் வந்துட்டு பெட்டில் வந்துட்டு ஆகாமல் இருக்கிறதுக்கு வேண்டி இது யூஸ் ஆகுது. நான் ஏன் பிக் சைஸ் வாங்கியிருக்கேன்னா எக்ஸ்ட்ரா ஸ்மால் சைஸ் நம்ம வாங்கும்போது ஒரு 3 months வரை தான் யூஸ் பண்ண முடியும். இது வந்து நம்ம கொஞ்ச நாள் கூட யூஸ் பண்ணலாம். அதுக்காக இது வாங்கியிருக்கேன். அடுத்தது பேபி டவல். இது வந்து குளித்ததுக்கப்புறமா பேபிக்கு தலை தொட்டுறதுக்கு எல்லாம் இது யூஸ் பண்ணலாம். அப்புறமா பிளாங்கெட்டாக யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு பேபி வந்து இதில் ரேப் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு 3 in 1 யூஸ். அதனால் இது ஒன்று வாங்கியிருக்கேன். அப்புறமா பேபி ஃபேஸ் டவல். நம்ம வந்துட்டு பேபிக்கு பால்லாம் கொடுத்ததுக்கப்புறமா பேபியோட ஃபேஸை வந்துட்டு துடைக்கிறதுக்கெலாம் இது யூஸ் பண்ணலாம். இது வந்துட்டு ஒரு பாக்கெட்லேயே வந்துட்டு ஒரு 6 pieces இருக்கும். நான் வந்து ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பேபி ரேப்பிங் டவலு. அதில் வந்து நான் ஒன்று வாங்கியிருக்கேன். இதில் வந்துட்டு இந்த மாதிரி ஹூட் இருக்கும். இதில் நம்ம வந்துட்டு குழந்தைய வந்துட்டு ரேப் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே இன்னொன்று வாங்கியிருக்கேன். ஃபுல் ஒயிட்டில் ரிசீவிங் டவலாக கொடுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டாக பேபியை வந்து நம்ம ரிசீவ் பண்ணும்போது இதில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல் ஒயிட் ஒன்று வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பேபி வெட் வைப்ஸு. இது வந்து நம்ம வாங்கும்போது 98% பியூர் வாட்டர் அப்புறமா ஆல்கஹால் ஃப்ரீ உள்ளது பார்த்து வாங்கணும். அதுக்கப்புறமா
இது ஒரு செட்டு வாங்கியிருக்கேன். இது செட்டோடு கிடைக்கும். கேப்பு, பூட்டீஸு, க்ளவுஸு. இதில் வந்து நான் ஒரு 2 செட்டு வாங்கியிருக்கேன். ஏன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு பேபிக்கு நல்லா குளிராக இருக்கும். ஸோ அதனால் அப்போ யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் பேபிக்காக வாங்கியிருக்கிறது என்னென்னா பேபி லோஷன், பேபி பவுடர், அப்புறம் மசாஜ் ஆயில். இது எல்லாமே வந்து நான் செபாமெட் தான் வாங்கியிருக்கேன். செபாமெட் வந்துட்டு கொஞ்சம் ரேட் கூடுதல், பட் ரொம்ப பெஸ்ட்டு ப்ராடக்ட்டுன்னு சொல்லி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சொன்னதுனால நான் இது வந்து வாங்கியிருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு பேபிக்கு நம்ம கொடுக்குறது எப்போவுமே பெஸ்ட்டாக இருக்குதுங்கிறதுனால நான் செபாமெட் வாங்கியிருக்கேன். இது இல்லாமல் ஜான்சன்ஸில் அப்புறமா ஹிமாலயாவில் இருக்குது. நமக்கு என்ன தேவையோ அது வாங்கிக்கலாம். அடுத்தது நான் வந்துட்டு கண்மை வாங்கியிருக்கேன் பேபிக்கு. இதெல்லாம் ஃபஸ்ட்டு யூஸ் ஆகாது, கொஞ்ச நாளுக்கு அப்புறமா தான் யூஸ் ஆகும். நான் வந்துட்டு ஸ்ரீதரியத்தோட பேபி காஜல் வாங்கியிருக்கேன். இது வந்து ஹெர்பல் ப்ராடக்ட், அதனால நான் இது வந்து வாங்கியிருக்கேன். அடுத்தது இது வந்து ஒரு மேட்டு. இது வந்துட்டு ரப்பர் ஷீட்லேயும் மேட்டு கிடைக்கும். இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, இது வந்துட்டு பேபியை வந்துட்டு ஆயில் மசாஜ் பண்ணி படுக்க வைப்போம் இல்லையா, அப்போ வந்துட்டு இதில் படுக்க வைக்கலாம். ரப்பர் ஷீட்லங்கிறப்போ பேபிக்கு வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ அதனால நான் இது ஒன்று வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு ரேஷ் க்ரீம். நான் இதுவும் வந்து செபாமெட் தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா வந்துட்டு டைப்பர் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு பேபிக்கு வந்து ரேஷஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒன்று நான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா பேபி கோம்பு ஒரு செட் வாங்கியிருக்கேன். இதுவும் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இந்த குளிக்கிறதுக்கு முன்னாடியெல்லாம் யூஸ் பண்ணலாம், அதுக்கு வேண்டி நான் ஒன்று வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேபி ஸ்வாடில். இது வந்துட்டு நம்ம ட்ராவல் டைம்லலாம் யூஸ் பண்ணலாம். அப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம பேபியை எடுக்கும்போது இதில் எடுக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நாங்கள் வந்து பேபி பெட்டு வாங்கலை, ஏன்னா இதையே வந்து நம்ம வந்துட்டு பெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் ஓப்பன் பண்ணிட்டோம்னா நம்ம இதை வந்து பெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நாங்கள் பேபி பெட்டு செப்பரேட் வாங்கலை, இதுலேயே பார்க்கலாம் நமக்கு தேவைன்னா மட்டும் வாங்கலாம்னு சொல்லிட்டு இப்படி இது மட்டும் வாங்கியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பில்லோ வந்துட்டு நம்ம ஸ்வாடில் கூடயே வச்சு யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிட்டு பில்லோ ஒன்று வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா மஸ்கிட்டோ நெட்டு. பேபி பெட்டு கூட நமக்கு மஸ்கிட்டோ நெட்டு ஜாயிண்ட் ஆகி வரும், பட் அது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்படின்னு தோணுனால இது கொஞ்ச நாள் கூட யூஸ் பண்ணலாம். ஒரு பிக் சைஸ் இது. ஸோ இதில் நான் ஒன்று வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பேபியோட ட்ரெஸ்ஸஸ்லாம் வாஷ் பண்ணுறதுக்காக லிக்யூட் ஒன்று நான் வாங்கியிருக்கேன், டிட்டர்ஜென்ட். இதெல்லாம் தான் நான் பேபிக்காக வாங்கின ப்ராடக்ட்ஸ். இதெல்லாம் வந்துட்டு நான் ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்க ஒரு ஷாப்பில் தான் வாங்கினேன். எனக்கு தேவையானதை மட்டும் லிஸ்ட்டு போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு தேவைப்படுறதை மட்டும் வாங்கியிருக்கேன். எக்ஸ்ட்ரா எந்த ப்ராடக்ட்டுமே வாங்கலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.